காய்ஸ் இதுதான் ஸ்ட்ராபெரி பிளான்ட் காய்ஸ். இது வாங்கி ஒரு 1 month இருக்கும். இதில் இப்படியே வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா ஒரு ஃப்ளவர் வந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து அப்புறம் இந்த ஃப்ளவர் கொட்டி தான் காயாக மாறுது. பாருங்கள், உள்ள இங்கேருந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். இது ஃப்ளவர் தான், இங்கேருந்து பிரிஞ்சு வரும். இது ஃப்ளவர் தான், நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும். இது கோயம்புத்தூரில் குளிரில் நைட்டு குளிர் இருக்கிறதுனால ஈஸியாக வளருது. இது வேறையும் ஒன்று வச்சுருக்கேன், இருங்க காய்ஸ் காமிக்கிறேன். இதுதான் இது ஸ்டார்டிங்கில் ஒரு காய் வச்சுட்டு, ஒரே ஒரு காய் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அப்புறம் சீசனுக்கு ஒரு காய் வச்சுட்டு இப்போ அதில் காயே இல்லை காய்ஸ். சீசன் இல்லை காய்ஸ் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு இப்போது. ஆனால் ரன்னர்ஸ் வருது, இதுலேருந்து ப்ராபகேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் டெரஸ் கார்டனுக்கும் நல்லது தான். ஆனால் இது லேண்ட்லும் கூட வைக்கலாம். இது லேண்டில் பாட்ஸ்லாம் அந்த மாதிரிலும் கூட வைக்கலாம். இது ஒரு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இதை பற்றி ஒரு கேரும் இல்லை. கேர்னால் நம்ம இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் தரணும், காம்போஸ்ட் தரணும். கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றும் இதுக்கு தேவையில்லை அடிக்க. இது இந்த பாட்டில் தான் இருக்குது, இவ்வளோ பெரிய பாட்டில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ காய்னு பாருங்கள், இன்னும் வந்துகிட்டே இருக்குது காய். பிளான்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதுலேயும் ரன்னர்ஸ் வரும். இதையும் நம்ம ப்ராபகேட் பண்ணி ஒரு நியூ ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை நம்மளும் ஆக்கிக்கலாம் காய்ஸ். இந்த ரன்னர் எப்படி ப்ராபகேட் பண்ணணும்னா, இது இங்கே இருந்துச்சுன்னா இதில் ஒரு கப் மாதிரி வச்சு இதை இதோடையே லேண்டில் பொருத்திட்டா கொஞ்ச நாளில் வேர் வரும். அது வேர் வந்துட்டு நல்லா செடி வளர்ந்தோடனே இது மட்டும் இங்கே உள்ளேருந்து கட் பண்ணி அப்புறம் இங்கே கட் பண்ணி விட்டால் பிளான்ட் வளர்ந்தோம் நம்மளுக்கு காய்க்கும். இது ஏற்கனவே காய்ச்சாச்சு. இது இப்போ இதுக்கு சீசன் இல்லை, பட் இந்த பிளான்ட்டுக்கு சீசன் வந்துருச்சு பாருங்கள்.